திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்பதால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வீக்காக உள்ளதாக அமைச்சர் தாமு அன்பரசன் விமர்சித்துள்ளார். சென்னை கிண்டியில் தியாகிகள் பாஷ்யம், சங்கரலிங்கனார், செண்பகராமன் ஆகியோரின் சிலைக்கு மரியாதை செலுத்திய பின் அமைச்சர் தாமு அன்பரசன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிமுக அமைத்துள்ள கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி என்றார். அதிமுக கூட்டணிக்கு வந்தா சிவப்பு கம்பளம் விரிக்கன்னு சொல்லி அதிமுக கேள்வி எழுப்பியிருக்காரு. அவர் ரொம்ப வீக் ஆகிறாருன்னு தெரியுது. திமுக கூட்டணி வந்து கொள்கை கூட்டணி, மக்களின் தேவைகளை மக்களுக்காக உழைக்கிற கூட்டணி நம்ம கூட்டணி. அது சந்தர்ப்பவாத கூட்டணி, அது உருப்படாது, தேராது. அதிமுக பாஜக ரிஸ்கான கூட்டணி நினைக்கிறீங்களா? யாருக்கு? எங்களுக்கு அதிமுகவுக்கும் பாஜக கூட்டணி வச்சிருக்காங்க, ரிஸ்கான கூட்டணி நினைக்கிறீங்க? அதான் அவங்க வந்து கூட்டணி ஆட்சி அமைப்புன்னு சொல்றாங்க. இவர் நான் தான் முதலமைச்சர் சொல்றாரு. தனித்து ஆட்சி அமைப்புன்னு சொல்லவே இல்லை இல்லையா? அதனால இது ரெண்டுமே இவங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குது. இது தேர்தலுக்கு அப்புறம் தொடரும். 2026 தனியா வந்தாலும் சரி, மொத்தமா வந்தாலும் சரி, திமுக ஆட்சி அமைப்பது எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் திருவாய் மலர்வாய் திங்கள்தோறும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.